நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 19. ஆதியாகமம் 5வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 32 வரை. ஆதாமின் வம்ச வரலாறு. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வசனம் 22. விசுவாசத்தின் தங்க இழை என்று அழைக்கப்படுகிற தேவ பக்தியுள்ள சந்ததியின் சுருக்க வரலாற்றை இந்த பகுதி நமக்கு அறிவிக்கிறது. வீழ்ச்சிக்கு பிறகு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஸ்திரீயின் வித்தாகிய மேசியாவின் குடிவழி பட்டியல் இது. காயினின் சந்ததியில் சொல்லப்பட்டுள்ளது போல இவர்கள் இந்த உலக முன்னேற்றத்துக்கோ சமுதாய புரட்சிக்கோ ஏதும் செய்யவில்லை. மாறாக ஆங்காங்கே அத்தி பூத்தாற்போல் இவர்களுடைய விசுவாச செயல்கள் மட்டும் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், குழந்தைகளை பெற்றார்கள், பின்னர் இறந்தார்கள். ஆதாமுக்குள் ஒவ்வொருவரும் மரிக்கிறார்கள். இதுவே ஆதாம் செய்த பாவத்தின் விளைவு. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் பொய்யை ஊதினான். மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் விளம்பினார். தேவ வார்த்தையின் உண்மைத்தன்மையை இங்கே காண்கிறோம். மரித்தான் என்னும் வார்த்தையை 8 முறை காண்கிறோம். ஆதாம் தொடங்கி நோவாவின் குடும்பத்தாருடன் இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. ஆதாம் தன்னுடைய தோல்வியையும் மேசியாவின் வாக்குறுதியை பெற்றதையும் தான் விசுவாசித்ததையும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் பேர பிள்ளைகளிடத்திலும் சான்று பகிர்ந்திருப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனோக்கின் நாள் வரை அவன் வாழ்ந்தான். ஏனோக்கு 65 வயதில் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை தொடங்கினான். 300 ஆண்டுகள் தொடர்ந்து தேவனோடு நடந்தான். அவன் தேவனுடைய வழியை அறிந்தான். தேவன் நடந்த திசையில் நடந்தான். தேவ சித்தத்தை அறிந்தான். தேவன் இவனில் மகிழ்ந்தார். ஒரு நாள் தேவன் இவனை மரிக்காமலேயே தம்முடன் அழைத்து கொண்டார். மரண சந்ததியின் நடுவில் மரணமே சந்திக்காத பக்தன். கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியாகிய சபையை அழைத்து கொள்ள ஒரு நாள் வருவார். அப்பொழுது அவரை விசுவாசித்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவ்வண்ணமாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது ஓர் அற்புதமான நாள். ஏனோக்கின் வாழ்க்கை அந்த நாளை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஏனோக்கு தன் மகனுக்கு அவனுக்கு பின் இது சம்பவிக்கும் என்ற பொருளில் மெத்துசலா என பெயரிட்டான். இவனே மிக நீண்ட நாட்கள் வாழ்ந்தவன். இவன் 969 வயதில் மரித்தான். அவ்வாண்டிலேயே பெருவெள்ளம் வந்து பூமியை அழித்தது. இவனுடைய நாட்களின் மூலமாக தேவனின் நீடிய கிருபையை காண்கிறோம். மக்கள் மனம் திரும்புவதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 கூறுகிறார். ஏனோக்கின் பேரன் லாமேக்கு. சமிக்கப்பட்ட பூமியில் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி தன் மகனுக்கு நோவா என பெயரிட்டான். பேரழிவில் காப்பாற்றப்பட்ட ஒரே குடும்பம், நமக்கான இரட்சகரை கொண்டு வந்த குடும்பம். இன்று நோவாவின் வழி வந்த இரட்சகரால் நாம் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிதாவே, மரணத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை உறுதி அளித்ததற்காக நன்றி.